வணக்கம் மக்களே. இப்பொழுது நான் தென்னை மரத்திற்கு ஈயம் கரைசல் சொட்டு நீர் மூலமாக விட்டு கொண்டுள்ளேன். ஈயம் கரைசல் சென்று கொண்டு உள்ளது. இயற்கை விவசாயத்திற்கு நான் மாறி 4 வருடம் ஆகிறது. ஈயம் கரைசல், மீன் அமிலம், மேம்படுத்தப்பட்ட புண்ணாக்கு கரைசல், அசோஸ்பைரலம், சூடோமோனாஸ், எருக்களை ஆகியவை சேர்த்து மேம்படுத்தப்பட்ட புண்ணாக்கு கரைசல் அடுத்ததாக விட வேண்டும். அதற்கு அடுத்தது எருக்களை ஓமத்தாந்தழை கரைசல், மேம்படுத்தப்பட்ட உயர் ரக எருக்களை ஓமத்தாந்தழை கரைசல், நாட்டு சர்க்கரை, அசோஸ்பைரிலம், சூடாமோனம் போட்டலம் தயாரித்து வைத்துள்ளேன். இது அடுத்ததாக விட வேண்டும். அதற்கு அடுத்தது மீன் அமிலம். இயற்கை விவசாயம் செய்யுங்கள் நண்பர்களே, விவசாயிகளே. இயற்கை விவசாயம் செஞ்சால் நம் பூமி நலம் பெறும், பூமி கெடாது, அதிகமாக வருமானம் எடுக்கலாம். இப்பொழுது பாருங்கள், இந்த வெயிலிலும் என்னுடைய தென்னை மரம் எப்படி பச்சை பசையல் என்று உள்ளது பாருங்கள். காய்கள் கொத்து கொத்தாக தொங்குகிறது. இங்கே பாருங்கள். பாருங்கள், இந்த வெயில் காலத்திலும் மரம் பச்சை பசையல் என்று உள்ளது. வெள்ளை எந்த நோவும் அடிக்காமல் உள்ளது. இங்கே பாருங்கள், காய் எப்படி குலையாக தொங்குகிறது என்று. மழை இந்த வெயிலுக்கும் வெள்ளை உழுகாமல் மரம் கிளிப்பச்சை கலத்தில் இயற்கையாகவே உள்ளது. மக்களை, இயற்கை விவசாயம் செய்யுங்கள், முன்னேறுங்கள், வாழ்க்கையில் நலம் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.